நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்டூரி மின்ட் சட்னி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, கொத்தமல்லி, கியூமின் பவுடர், சாட் மசாலா, லெமன், சால்ட், கர்ட். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிட்டு இருப்பீங்க இந்த சட்னியை. ஆனால் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறது வந்து தேங்காய் போட்டு பண்ணுவோம். ஸோ இது தேங்காய் போடாமல் பண்ணுறது தான் இந்த மின்ட் சட்னி, தண்டூரி சட்னி. ஸோ இப்போ நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு புதினா. இதை நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது, அப்படியே தான் அரைக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம், கொத்தமல்லியும் கழுவி வச்சுருக்கோம். ஸோ இதோட வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள், சாட் மசாலா, இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக போடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பச்சை மிளகாய் வச்சோமா, இதில் பச்சை மிளகாய் இருக்கா, இதில் ஒரே நிமிஷம் இல்லை. ஸோ ஒரே இடம் அடிக்காதீங்க, எதுக்கான கீழெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அடிங்க, அப்போ சரியாக இருக்கும். இப்போ நம்ம இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் அடித்தாச்சு. இப்போ இதில் தயிர், ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சால்ட் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக அடித்து ரொம்ப நைஸ் பண்ணிடாதீங்க. இது கொஞ்சம் அடித்தாலே இந்த மாதிரி க்ளீனாக நைஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம சட்னிக்கு அரைச்சிட்டோம். இதில் நெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது, காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் தேவையில்லை. ஸோ கொஞ்சம் லெமன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் 1/2 லெமன் போதும் இதுக்கு. அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் இது பண்ணும்போது தண்டூரி சிக்கன் இல்லைன்னா மஷ்ரூம் டிக்கா இல்லை பன்னீர் டிக்கா அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுங்க உங்களுக்கு. அழகாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான். இது கார்னிஷ் பண்ணிடலாம் கொஞ்சம். ஸோ
தண்டூரி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.